Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மேடம் அத்தியாயம் 8. எஃபிஐயின் உச்ச அதிகாரியான டைசன் நறுக் என்று சொல்லிக்கொண்டே போனார் மார்க்கிடம். என்னை நீ வீட்டில் கூப்பிட்டா உன் அசல் பேரை சொல்லாத, ஜூலியஸ்ன்னு சொல்லி உன் நம்பரையும் சொல்லு. உடனே நான் உன்னை கூப்பிடுவேன். சரி சார். தன்னுடைய பிரச்சனையை இன்னொருவரும் புரிந்து கொண்டார் என்று மார்க்குக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. விடைபெற்று கொண்டு கிளம்பினான். காரில் கிளம்பியவுடன் கடிகாரத்தை பார்த்தான். மணி 11:15. இவ்வளவு நேரமாகிவிட்டது. இன்று ஏதோ ஒரு வேலை வைத்திருந்தோமே என்ன என்று யோசித்தான். அடடா, அந்த அழகான பெண் டாக்டர் எலிசபெத்திடம் இரவு சாப்பிட வருவதாக சொல்லியிருந்தோமே. உடனே டெலிஃபோனை எடுத்தான். ஹலோ என்று எலிசபெத்தின் குரல் கேட்டது. ஹலோ எலிசபெத், நான் மார்க் பேசுகிறேன். ரொம்ப சாரி, நான் வர முடியாமல் போய்விட்டது. என் கையை மீறிய நிலைமை. அவன் குரலில் தென்பட்ட டென்ஷனை அவள் உணர்ந்தாள். பரவாயில்ல, உங்களை நம்ப வேண்டாம் என்று நீங்கள் தானே சொல்லியிருந்தீங்க என்றாள் பரிகாசமான குரலில். மார்க் சிறிது தயங்கினான். பிறகு தீர்மானித்து, உங்களுக்கு ஒரு கெட்ட நியூஸ். அந்த கேஸ் ஃபிக்ஸ் அவனுடைய அறையில் இருந்த நீக்ரோ தபால்காரரும் பயங்கரமாக கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். மெட்ரோ போலீஸ் அதை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் தெரியவில்லை. கொலையா? 2 பேருமா? ஏன்? யாரு? கேஸ் ஃபிக்ஸை ஒரு காரணமும் இல்லாமல் கொண்டிருக்காங்க. சரமாரியாக அவளிடம் என்ன? அவளிடமிருந்து கேள்விகள் வந்தன. கடவுளே, என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? சரி, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். எப்படியும் உண்மையை சொல்ல மாட்டீர்கள். அப்புறம் என்ன? நான் உங்களிடம் போய் சொல்லி நேரத்தை வீணடிக்க மாட்டேன் எலிசபெத். உங்களுடைய நேரத்தை குட்டிச்சவர் அடித்ததற்கு மன்னிக்க. இரட்டிப்பு மடங்காக ஈடு செய்து விடுகிறேன். சீக்கிரம் மறுபடி கூப்பிட்றேன் என்றான் மார்க். பரவாயில்ல, இந்த மாதிரி கொலைகள் நடந்திருக்கும் போது சாப்பிடவும் தோன்றது. கொலைக்கு காரணமானவர்களை சீக்கிரம் பிடிங்க. பல பேர் பலவிதமான காயங்களுடன் உட்ரோ வில்சன் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் ஆஸ்பத்திரிக்குள்ளே இப்படி நிகழ்ந்தது கிடையாது. புரிகிறது. நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்த பேஷண்ட்டுகளுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று எனக்கும் வருத்தமாக இருக்கிறது. குட் நைட் எலிசபெத். குட் நைட் மார்க். மார்க் ஃபோனை வைத்தான். வைத்த கணமே அன்றைய நிகழ்ச்சிகளின் சுமை மறுபடி அவனை அழுத்தியது. இப்போது என்ன செய்ய முடியும்? ஃபோனில் விசாரித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். நாளை காலை 8:30 மணி வரையில் தன்னுடைய டைஃபர் ஐலண்ட் அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி போகும்போது மனசை வேறு இதழாக செலுத்தினால் தேவலை என்று தோன்றியது. காரில் இருந்து ரேடியோவை திருப்பி செய்திகளை கேட்டான். பெரிய செய்தி எதுவும் இல்லை. செய்தி அறிவிப்பாளர் போர் அடித்தார் போல செய்திகளை தெரிவித்துக் கொண்டிருந்தார். துப்பாக்கி கட்டுப்பாடு சட்டத்தை பற்றி ஜனாதிபதி பத்திரிகையாளர் கூட்டத்தில் பேசினார் என்று சொல்லிவிட்டு உள்ளூர் செய்திகளை சொல்ல ஆரம்பித்தார். GW பார்க்வேயில் ஒரு கார் விபத்து நேர்ந்திருப்பதாகவும் 2 கார்கள் புட்டமக் ஆற்றில் விழுந்திருப்பதாகவும் கிரேன்கள் மூலம் அவற்றை எடுக்க முயற்சி நடந்து கொண்டிருப்பதாகவும் சொன்னார். 2 கார்களில் ஒன்று கருப்பு நிற லிங்கன் என்றும் இன்னொன்று நீல ஃபோர்ட் செடான் கார் என்றும் விபத்தை ஒரு இளம் தம்பதி பார்த்து போலீஸுக்கு தெரிவித்ததாயும் மற்ற விவரங்கள் தெரியவில்லை என்றும் அறிவிப்பாளர் சொன்னார். மார்க் திடுக்கிட்டான். நீல நிற ஃபோர்ட் செடான் காரா? அவன் மூளைக்குள் ஏதோ ஒன்று திரும்ப உறுத்தியது. நீல நிற ஃபோர்ட் செடான்? அது தங்கள் அலுவலக கார் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு காரைத்தானே கல்வர்ட் எடுத்து சென்றான். இருக்காதே கடவுளே, அப்படி இருக்கக்கூடாது. காரை நோக்கி திருப்பி பறந்தான். மெமோரியல் பாலத்தை அடைந்தான். மெட்ரோ போலீசார் கும்பலாக கூடியிருந்தார்கள். இதை தாண்டி யாரும் வரக்கூடாது என்ற ஒரு இடத்தில் தடுப்பு போட்டிருந்தார்கள். மார்க் காரை சாலையோரமாக நிறுத்திவிட்டு அந்த தடுப்பை நோக்கி ஓடினான். தன் அடையாள அட்டையை காட்டிவிட்டு ஒரு போலீஸ் அதிகாரியிடம் போனான். விபத்துக்குள்ளான கார்களுக்குள் ஒன்று FBI இலாக்காவை சேர்ந்ததாக இருக்கக்கூடும் என்று கூறி விவரங்கள் தெரிவிக்க முடியுமா என்று கேட்டான். அந்த கார்களை வெளியெடுக்க 30 நிமிடங்கள் ஆகும். அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டியதுதான். மார்க் சாலை ஓரமாக சென்றான். பிரம்மாண்டமான கிரேன்களும் ஆட்களும் ஆற்றிலே துழாவிக் கொண்டிருப்பதை கண்டார். ராட்சச விளக்குகள் ஒளி வீசிக் கொண்டிருந்தன. மார்க் இருப்பு கொள்ளாமல் தவித்தான். 40 நிமிடமாயிற்று, 50 நிமிடமாயிற்று. மணி நேரம் தாண்டிய பின் அந்த கருப்பு நிற லிங்கன் கார் முதலில் வெளிப்பட்டது. அதற்குள் ஒரே ஒரு ஆள் தான் இருந்தான். எச்சரிக்கை புத்தி படைத்தவன் போலும் இடுப்பை சுற்றி சீட் பெல்ட் கட்டி கொண்டிருந்தான். போலீஸார் அந்த காரை சூழ்ந்து கொண்டார்கள். மார்க் இன்ஸ்பெக்டரிடம் சென்று 2வது காரை எடுக்க இன்னும் எவ்வளோ நேரமாகும் என்று கேட்டான். ஏதோ எடுத்து விடுவாங்க. அந்த லிங்கன் கார் உங்களுடையது இல்லையா? இல்லை என்றான் மார்க். 10 நிமிடம் ஓடியது, 20 நிமிடம் ஓடியது. இப்போது 2வது காரின் கூரை தென்பட்டது. நீரமான ஃபோர்ட் செடான் கார். அந்த காரின் 2 கதவுகளும் நசுங்கி திறக்க முடியாமல் ஜாம் ஆகியிருந்தது. முதலில் லைசன்ஸ் பிளேட் கண்ணீரில் பட்டது. அது தங்கள் அலுவலக கார் தான். காரின் உள்ளே 2 பேர் இருந்தார்கள். அந்த இரவு 2வது முறையாக அவனுக்கு தலையை சுற்றியது. வெடித்து வரும் அழுகையை அடக்கி கொண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் ஓடினான். அந்த காரில் இருந்து 2 பேர்களின் பெயர்களையும் அவரிடம் தெரிவித்துவிட்டு சாலைக்கு ஓடி டெலிஃபோன் கூண்டை நோக்கி பறந்தான். எங்கோ வெகு தூரத்தில் அந்த டெலிஃபோன் இருப்பது போல தோன்றியது. ஓடிக்கொண்டே கை கடிகாரத்தை மணியை பார்த்தான். கிட்டத்தட்ட 1 மணியாகி இருந்தது. ஃபோனை அடைந்ததும் டயலை சுழற்றினான். ஒரு முறை மணி அடித்ததுமே மறுமுறையில் அடித்தார்கள்.
ஹலோ என்று தூக்க கலக்கமான குரல் கேட்டது. ஜூலியஸ் என்றான் மார்க், டைசன் சொல்லியிருந்தபடி. ஃபோன் நம்பர் என்ன என்று அந்த குரல் கேட்டது. நம்பரை சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான். 30 வினாடிகள் டெலிஃபோன் மணி அடித்தது. என்ன மார்க், இப்போது மணி 1 நடுராத்திரி. தெரியும் சார். ஸ்டேமஸையும் கால்வட்டையும் பற்றி சொல்லத்தான் கூப்பிட்டேன். அவர்கள் இறந்து விட்டார்கள். ஒரு நிமிடம் மௌனம் நிலவியது. அடுத்த நிமிடம் டைரக்டரின் குரல் பரபரப்பு ஏற்பட்டது. நிச்சயமாக தான் சொல்கிறியா? ஆமாம் சார். தன் உணர்ச்சிகளையும் களைப்பையும் மறைத்துக் கொண்டு விபத்தின் விவரங்களை தெரிவித்தான் மார்க். உன்னுடைய ஆஃபீஸ்க்கு உடனே கூப்பிட்டு தகவல் தெரிவி என்றார் டைசன். ஆனால் சாயந்தரம் என்னிடம் சொன்ன எந்த விவரங்களையும் சொல்ல வேண்டாம். கார் விபத்தை பற்றி மட்டும் சொல்லு. வேறு எதுவும் சொல்ல வேண்டாம். போலீஸாரிடம் வேறு என்ன தகவல்கள் கிடைத்தாலும் கேட்டு வைத்துக்கொள். நாளை காலை என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்து பார். 8:30 மணிக்கு வேண்டாம், 7:30 மணிக்கு வந்துவிடு. கட்டடத்தின் பின்பக்க வழியாக நேரே வா. அந்த வாசலில் உனக்காக ஒரு ஆள் காத்து கொண்டிருப்பான். நீ வருவதை அவனிடம் சொல்லி வைக்கிறேன். தாமதம் பண்ணாதே. உன் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரமாவது தூங்கு. நாளை வரையில் யார் கண்ணிலும் படாமல் இரு. கவலைப்படாத மார்க். நாம் இருவருக்குத்தான் விஷயம் தெரியும். உன்னை சில விஷயங்கள் விசாரிக்கும்படி சொல்லியிருந்தேனே, அதை வேறு ஏஜென்ட்டிடம் ஒப்படைக்கிறேன். டைசன் ஃபோனை வைத்து விட்டார். மார்க் ஆஸ்பிரனை கூப்பிட்டான். ஸ்டெம்ஸும் கால்வர்ட்டும் இறந்ததை சுருக்கமாக சொல்லிவிட்டு ஆஸ்பிரின் மேற்கொண்டு கேள்விகள் கேட்கும் முன் காரை அடைந்து மெதுவாக வீட்டை நோக்கி ஓடினான். சாலைகளில் வேறு எந்த காருமே இல்லை. விடிகாலையில் அமானுஷ்யமான பனி எல்லா இடத்திலையும் மூடிக்கொண்டிருந்தது. வீட்டை அடைந்தபோது வாசலில் நீக்ரோ காவலாளியான சைமன் நின்றிருந்தான். அவனுக்கு மார்க்கையும் அவனுடைய மெர்சைடிஸ் காரையும் ரொம்ப பிடிக்கும். மார்க்குக்கு தனியாக கராஜ் எதுவும் கிடையாது. ஆகவே சைமன் தான் மார்க்கின் காரை ஏதாவது ஒரு இடத்தில் நிறுத்துவான். அது ஓட்டிச் செல்வதில் அவனுக்கு அலாதி சந்தோஷம். வழக்கமாக மார்க் சில நிமிடங்கள் அவனிடம் அரட்டை அடிப்பான். ஆனால் இன்று அவனை ஏறிட்டு கூட பார்க்காமல் காரின் சாவிகளை ஒப்படைத்து விட்டு நாளை காலை 7 மணிக்கு கார் வேண்டியிருக்கும் என்று சொன்னபடி நடந்தான். லிஃப்டில் சென்று தன் கதவை சாத்தி தாழிட்டான். பிறகு பூட்டும் போட்டான். பொதுவாக அவன் அறையை பூட்டிக் கொள்வது கிடையாது. படுக்கையில் விழுந்தவன் இன்று இரவு நடந்த சம்பவங்களுக்கு என்னதான் அர்த்தம் என்று யோசித்தான். ஒன்றும் புரியவில்லை. தூங்க முயன்றான். அதுவும் முடியவில்லை. 1 மணி நேரம் சென்ற பிறகுதான் தூக்கம் வந்தது. அதே இரவு தூக்கம் பிடிக்காமல் இன்னொரு ஜீவனும் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தது. வெள்ளை மாளிகையின் ஜனாதிபதி கேன். ஆப்ரஹாம் லிங்கன், ஜான் கென்னடி, மார்ட்டின் லூதர் கிங், ராபர்ட் கென்னடி, எவ்வளவு பேர் பலி. துப்பாக்கியை கட்டுப்பாடு செய்யும் சட்டம் இல்லாததால் இன்னும் எவ்வளவு உயிர்கள் பலியாகப் போகின்றனவோ என்று ஓடியது அவள் எண்ணம். அடுத்த பலி யாராக இருக்கும்? நானாக இருக்குமோ? இருக்கட்டும். கேன் புரண்டு படுத்தாள். பக்கத்தில் படுத்திருக்கும் கணவர் எட்வர்டை பார்த்தாள். அவளைப் போலவே கவலைகள் எதுவும் அவருக்கு இல்லை. நிச்சிந்தையாக உறங்கிக் கொண்டிருந்தார். மார்ச் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை மணி 6:27. இரவு பூரா தூக்கம் இல்லாமல் ஒரு வழியாக 6:30 மணிக்கு எழுந்து கொண்டான் மார்க். குளித்து புதிய உடை உடுத்தி கொண்டான். கதவை சாத்திக் கொண்டு கீழே வந்தான். சைமன் கார் சாவிகளை கொண்டு வந்து கொடுத்தான். 6வது தெருவின் வழியே மார்க் மெதுவாக காரை ஓட்டிச் சென்றான். முந்தின தினம் நடந்ததெல்லாம் ஏதோ ஒரு கெட்ட சொப்னமாகவே இருந்திருக்கக்கூடாதா? அலுவலகத்தை அடையும் போது அங்கே எப்போதும் போல் ஸ்டெம்ஸும் கால்வர்ட்டும் இருக்கக்கூடாதா? இடப்பக்கம் பார்த்ததும் அவன் கனவுகள் கலைந்தன. ஜன நடமாட்டம் இல்லாத அந்த ஆவென்யூவின் ஒரு கோடியில் வெள்ளை மாளிகையின் சேர்ந்த மைதானங்களும் மரங்களினுடைய வெள்ளை கட்டிடத்தின் சில பகுதிகளும் தெரிந்தன. வலதுபுறம் அவென்யூவின் இன்னொரு கோடியில் நாடாளுமன்ற கட்டடமான கேபிட்டல் காலை சூரியனின் வெளிச்சத்தில் மினுமினுத்தது. இந்த இரண்டுக்கும் நடுவில் FBI கட்டிடம். ஆம், இரண்டுக்கும் நடுவே அவனும் டைரக்டர் டைசனும் விதியுடன் தன்னந்தனியாக விளையாடப் போகிறார்கள். FBI தலைமையகத்தின் பின்புறத்தை அடைந்து காரை நிறுத்தினான். யூனிஃபார்ம் அணிந்த இளைஞன் ஒருவன் அவனுக்காக காத்திருந்தான். மார்க் அடையாள அட்டையை காட்டினான். யூனிஃபார்ம் இளைஞன் ஒரு வார்த்தையும் பேசாமல் லிஃப்ட்டுக்கு அழைத்துச் சென்றான். 7வது ஃப்ளோரை அடைந்ததும் ஒரு சிறிய அறையில் மார்க்கை உட்கார சொல்லிவிட்டு ஓசையில்லாமல் சென்றான். கடந்த 14 மணி நேரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை மார்க் யோசித்து பார்த்தான். FBI துறையில் எந்த பொறுப்பும் இல்லாமல் 2 வருட காலம் குஷாலாக ஒட்டியதென்ன, இப்போது புலியின் திறந்த வாய்க்கெதிரை நிற்பதென்ன? எண்ணங்களை சீர்படுத்திக் கொள்வதற்காக அறையின் குறுக்கும் நெடுக்குமாக அவன் நடந்தான். நேற்று அவன் லீவு எடுத்திருக்க வேண்டிய தினம். ஆனால் ஓவர் டைம் வேலை செய்தால் பணம் கிடைக்குமே என்றுதான் போயிருந்தான். ஒருவேளை அவனுக்கு பதில் வேறொரு ஏஜென்ட் நேற்று டியூட்டியில் இருந்திருந்தால் இன்னும் சீக்கிரமாகவே ஆஸ்பத்திரியை அடைந்து அந்த இரட்டை கொலையை தடுத்திருப்பானோ என்னவோ. முந்தின இரவு அந்த ஃபோர்ட் செடான் காரை அவர்கள் பார்த்து செல்வதற்கு பதில் அவன் எடுத்து சென்றிருந்தால் பொட்டாமிக் ஆற்றில் அவன்தான் மூழ்கியிருந்திருப்பான். கல்வர்ட்டும் ஸ்டேம்ஸும் உயிர் பிழைத்திருப்பார்கள். மார்க் ஒரு வினாடி கண்களை மூடிக்கொண்டான். அவனையும் அறியாமல் காலோடு தலை ஒரு நடுக்கம் உடம்பில் ஓடியது. இரவு பூரா அவனை ஆட்டி படைத்த அதே அச்சம் திரும்ப பிடித்து கொண்டது. கொலைகாரர்களின் அடுத்த பலி நான் தானோ? அச்சத்தை உதறிக்கொண்டு டைரக்டருக்காக காத்திருந்தான். தொடரும்.